அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி எனக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு ரெசிபி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதே ரெசிபி நான் அகெயின் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் வேறு மெத்தடில். ஸோ அதில் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேங்க. அதனால கொஞ்சம் மீனெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஹப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மட்டர் புலாவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னடா வியர்டு காம்பினேஷனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக மஷ்ரூம் மட்டர் புலாவும் ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்காக ஃபிஷ் குழம்பு வந்து இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு வேலையும் இருக்காது, ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அதனாலே வந்துட்டு இன்றைக்கே நான் ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சைடு. ஸோ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அடிப்பொலியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப மாதம் கழிஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தி மீன் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ சூப்பராக ஒரு ஃபிஷ் கறி வச்சுட்டு எடுத்து ஒரு சைடு வச்சிட போகிறோம். ஸோ அது பாட்டுக்கு இருக்கும். நாளைக்கு எழுந்து அகெயின் வந்துட்டு அதை சூடு பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புலாவும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. புலாவ் நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு ஃபிஷ் ஃப்ரையோடு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்கிறதுக்காக வந்தேங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக் பஃப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. வேறு ஒரு டைப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பஃப் பேஸ்ட்ரி மாதிரி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, நிறைய லேயர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதில் ஸ்டஃபிங் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூடியூப்பில் ஒரு 2-3 வீடியோஸில் பார்த்தேங்க. அதை வச்சு தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதோட மெத்தட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் நான் பண்ண பஃப் பேஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளாப் தான். ஏன் அப்படின்னா எனக்கு அது கரெக்டாக வரல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு அப்போவும் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இதுலேயுமே ஒரு குட்டி மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் டைமை விட பயங்கர சூப்பராகவே வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் ரொம்ப டோட்டலி ஃப்ளாப்பு. பட் இந்த சைடு வந்து இந்த டைம் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன், அந்த பேக்கரி ஸ்டைலுக்கு வந்துட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபால்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா என்னால் ரெகனைஸ் பண்ணவே முடியல. அதனால தான் மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு குழைக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக குழைக்காமல் கொஞ்சம் லூஸாகவே வந்து குழைச்சிக்கலாம். மாவை ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப கட்டியாயிரும். ஸோ மாவு குழைக்கும் போது கொஞ்சம் லூஸாக கையில் வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரியே வந்து குழைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப ஒட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு லைட்டாக மைதா போட்டுட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ மாவு வந்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்ருக்கேன். பிடிச்சிட்டு வச்சிடலாம். இதை வந்து அப்படியே வந்துட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு திருப்பியும் நல்லா குழச்சி எடுக்க போகிறோம். ஸோ மாவு நல்லா குழச்சி ஸ்ட்ரெச்சி ஆகும்போது தான் நமக்கு மைதா வந்துட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம இந்த பரோட்டாக்கெல்லாம் பண்ணுவோம்ல, சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஃபோல்ட் பண்ணி அந்த பஃப் பேஸ்ட்ரி மெத்தடுக்கு இது ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பரோட்டா செஞ்ச மாதிரி தான், அந்த மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜர் இருந்துச்சு. நல்லா வந்துட்டு சாஃப்ட் பண்ணணும். நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா சாஃப்ட் பண்ணி எடுங்க. மாவு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த டைம்லாம் நான் எந்த ஆயிலு பட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. ஓகே, சும்மா மாவு குழைச்சோம் இல்லையா, தண்ணி ஊற்றி, அது மட்டும் தான். மாவு, உப்பு, தண்ணி ஊற்றி குழைச்சிருந்தோம். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருட்டியும் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா உருட்டி இந்த மாதிரி லாக் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பீசஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சோ இல்லை பிஸா கட்டர் வச்சோ எதாவது வச்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ஃப்ளவர் ஆயிலில் யூஸ் பண்ணி நான் பார்த்துருந்தேங்க ரெசிபி. பட் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சமாக மெல்டட் பட்டர் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதுதான் ஃப்ளாப்பாக என்னன்ட்டு எனக்கு தெரியல சரியா. பட் மெல்டட் பட்டர் போட்டால் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும்னு தோணலை. என்னோடய மெல்டட் பட்டர் என்னாச்சுன்னா இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூல்டாக இருக்கு இல்லையா இங்கே, அதனால சீக்கிரமாகவே திருப்பி கட்டி ஆயிடுச்சு. நான் மெல்ட் பண்ணி எடுத்தது வந்துட்டு அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கட்டி ஆகிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலேயே மாவு சரியாக எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெச்சபிளாக ஆகலையா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெல்டட் பட்டர் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம், நம்ம ட்ரை தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பீசஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி இந்த பட்டரில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மூழ்கி இருக்கிற மாதிரி, அதாவது அதுக்குள்ளே டிப்பாகி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கும்போது நல்லாவே அது
நமக்கு பரோட்டா செய்யும்போது எப்படி நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அப்போ நல்லாவே வந்துட்டு அந்த மைதா வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிரும். பட் பட்டர் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா இருக்கட்டும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சுங்க. டோட்டலாக ஒரு 2 ஆர்டர் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சு லோஃப் கேக்குங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சு வச்சு மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். மற்றபடி எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் கேக்குங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேக்கு. ஸோ அது வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஆரஞ்சு சீசன்லேயும் இருக்கிறனால சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். வேறு லெவல் ஃபீட்பேக் கிடச்சிருந்துச்சு. எவ்வளோ பட்டரி சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. யூஸ்வலாக லோஃப் கேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டதுமே வந்துட்டு அடைக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த கேக் வந்துட்டு இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கேட்டிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பார்க்கறதுக்காக சரி சொல்லிட்டு அதை ஒட்டுக்காவே வந்து செஞ்சுட்டு அதையும் வந்து சைட் பை சைடாக பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்து விட்டுறலாம்ல. அதுக்காக நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபாயில் இது இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் ரேப் பண்ணுவோம்ல, அதில் தான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டஃபிங் ரொம்ப ஈஸி தான். இதே ஸ்டஃபிங் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால அதே ரெசிபியே எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் நமக்கு போதும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தாங்க. அதுவும் கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வணக்கிக்கணும். வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு வணங்கி கிடச்சிரும். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு பாதி வெந்து வர்றதுக்குள்ளேயே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3மே நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை மணம் மாற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா எல்லாமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் இது சாட்டே பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோங்க. அதில் வந்து இந்த வெங்காயம் நல்லாவே வணங்கிடும், மசாலாவும் நல்லா வந்துட்டு பச்சை மணம்லாம் போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி நல்லாவே வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி அகைன் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி, அவ்வளோதாங்க. முட்டையும் வேக வச்சுட்டேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லாவே இதாக இருந்துச்சு. அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது ஹிட்டு தாண்டா அப்படின்னு நினச்சேன் நான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட இது வந்து இந்த பட்டர் அந்தளவுக்கு கொடுக்கலைங்க. பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. மாவு வந்துட்டு பிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சுது அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக ஆகலை. இதே ஆயிலில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக வரும். அதே மாதிரி ஓட்டை வந்து விழுகாது, ஹோல்ஸ் மாதிரி விழுதுப்பாங்க, அந்த மாதிரி யாருக்கும் சான்ஸ் இருக்காது. பட் பட்டர் அப்படிங்கிறனால கொஞ்சம் எனக்கு ஹோல்ஸ் எல்லாம் வந்து விழுந்துச்சு. பட் நான் எப்படின்னா இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ் இதை ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அகெயின் நம்ம வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணலான்னு வைங்களேன். அப்போ நமக்கு நல்லா வந்துட்டு லேயர்ஸ் கிடைக்கும் அந்த பப்ஸில். அதுக்காக தான். பட் எனக்கு அந்த லேயர்ஸ் அந்தளவுக்கு விழுகவே இல்லை. இதே நான் ஆயிலில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த லேயர்ஸ் விழுந்திருக்குமோ என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இதில் நான் பண்ண ஃபால்ட் வந்துட்டு பட்டரில் போட்டது தானா அப்படிங்கிறது எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை ஆயிலில் பண்ணியிருந்தால் அந்த நல்ல லேயர்ஸ் வந்துருக்கும் சிஸ், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு முட்டையும் வச்சுட்டு நான் வந்துட்டு மூடிட்டேன். இதே மாதிரியே நான் எல்லா மாவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிலதெல்லாம் நல்லா வந்துட்டு மூழ்கி இருந்துச்சு. அது வந்து பாருங்கள் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆச்சு. அவ்வளோவா வந்துட்டு ஹோல்ஸுமே விழுகலைங்க, கரெக்டாக வந்துருந்துச்சு. சிலது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ ஈஸி ஃபோல்டிங் மெத்தடில் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரியே எல்லா பஃப் பேஸ்ட்ரியும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பஃப் பேஸ்ட்ரிஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்தளவுக்கு அது பார்க்குறக்கு வந்து அது பஃப் பேஸ்ட்ரி மாதிரியே தெரியலங்க. இடையில கொஞ்சம் அந்த மசாலா தெரியற மாதிரி நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்த பஃப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கடைகள்லேருந்து நம்ம வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு ரெடியாகி வரும்போது. ஸோ இது மாதிரி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு கிளேஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக இதை வந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நல்லா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப முட்டை மாதிரி பண்ண வேணாம், கொஞ்சமாக மட்டும்
இப்படி வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே 200 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேங்க. 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற இதில் வந்து இருக்கேன். ஏன்னா கரெக்டான அவன் டெம்பரேச்சர் எனக்குமே தெரியல, எந்த வீடியோலையும் அந்தளவுக்கு சொன்ன மாதிரியும் தெரியல. ஸோ நம்மளே வந்துட்டு பேக் மோடில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு பஃப்ஸ் வந்து சூப்பராக ரெடியாகி கிடச்சிது. ஆனால் 200 டிகிரி செல்சியஸில் நான் பண்ணனால பயங்கர புகையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நீங்கள் பேக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. பஃப்ஸ் பார்க்குறக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேலெலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பட் உள்ளே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பஃப்போட டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே பாருங்களேன், இடையில அந்த இது தெரியுதுல, ஃபில்லிங்ஸ் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகள்லேருந்து வாங்கின மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது பஃப்ஸ் மாதிரியே தெரியல. பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபால்ட் வந்துட்டு எனக்கு 2-3 இடத்துல இதுவாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு டவுட்டாக தான் இருந்துச்சே தவிர கரெக்டாக என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக நைட்டே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அகெயின் சால்ட் பிஸ்கெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே முடிச்சு வச்சுட்டு அந்த டே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் குயிக்காக வந்து பார்த்துலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். Bye. Thank you. Assalamualaikum.